717 மதுபான கடைகளை இன்னைக்கு வந்து மூடுறதா உத்தரவு 2 வாரத்துல உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு சாதனை என்று பேச சிரிப்பார்கள். நான் சொல்றேன் 15% கடைகளை நீங்கள் மூடுகிறீர்கள், 90% கடையில வாங்கிக்கொள்ளுங்க. 10 கடையை நீங்கள் குறைத்து விட்டால் போதையின் போக்கு மாறி விடுமா? மூடு, டாஸ்மார்க்கே மூடு, குடியவே மூடு, பெரிய சாதனை என்று சொல். நான் எழுந்து நின்று உனக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன். அவகாசம் கூட சொல்லி இருக்காரு. அப்ப அவகாசம் எவ்வளவு காலம் வேணும் என்று கேட்டுவிட்டு மூடுகிறேன் சொல்லு. ஐயா திருமா அவர்கள் வந்து அவரே பரபரப்பா வந்து ஒரு பிரஸ் மீட் வர சொல்லியிருக்காரு. ஆமா, அதிமுக திமுக 2 பேருமே என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க. உங்களை இல்ல அவரை அப்ரோச் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாரு. அதிமுக அப்ரோச் பண்ணவே இல்லை யாரும். அவரும் இத்தனை வருஷம் கட்சி வச்சு வச்சு 2 பேரை வைத்துக் கொண்டு என்றைக்கு நீ முதலமைச்சராவாய்? நான் பிறந்த பிறப்பிற்காக ஆக வேண்டும். என்ன பிறந்த பிறப்பு? 10 தலித் மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இன்னைக்கு டிவிகேல வந்து அதெல்லாம் இருக்கேன். அவங்கள கொண்டாந்துருக்கேன். நீனா பண்ண உன்னை வேங்கவேல் மக்கள் நம்பலையே, நீ வேங்கவேல் மக்களுக்காக பேசலையே. ஏற்கனவே சனாதன தர்மத்து மேல ஒரு விஷயத்தை பாரு, எதிர்கட்சி தலைவருக்கு தகுதியா? இல்ல, இன்னைக்கு காலையிலயும் அதை பேசியிருக்காரு. சனாதன தர்மத்தை நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த திருப்பியும் இன்னைக்கு காலையில சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களை வந்து அதாவது பிரைஸ் பண்ணும்பொழுது வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நாங்க கொடுத்த அலையன்ஸ்ல தான் இன்னைக்கு நீங்க தாவேக்கா இந்த ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. சார், நாங்க எங்களோட அலையன்ஸ் நாங்க கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்க ஆட்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அதுதான். இதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன். போச்சு, நீ இதை வந்து இவர்களாக தரவில்லை, ஸ்டாலின் சொருகி இருக்கிற குச்சி எப்பொழுது வேணாலும் உருகி கொள்வார். அதான் உண்மை. திருமா அவர்கள் கூட இப்போ அதனாலதான் ஸ்டாலினுடைய தயவில் இந்த ஆட்சி நடக்கிறது என்ற எண்ணம் வரக்கூடாது என்றுதான் சண்முகம் வீட்டுக்கு ஒரு போகிறார். ஆனா அது மட்டும் என்ன சிறந்தது என்று கேட்கிறேன். மக்களிடம் போ. இப்போ என்ன கெட்டு விட்டது? ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்து விட்டோம். மக்களிடம் போய் நிலையாக உட்காருவோம். இது இந்த சமூகத்தில் போய் வேலுமணியுடைய மூடி மறைச்சு அப்புறம் ஸ்டாலின் இதான ஸ்டாலின் KN நேருவை மூடி மறைத்தது போல, செந்தில் பாலாஜியை மூடி மறைத்தது போல, ஆட்சியால் காத்தது போல, தன்னையும் காத்து கொண்டது போல, இந்த எல்லா தப்புகளுக்கும் மூலம் ஸ்டாலின் தான். அதனால் மக்களிடம் எதுக்கு போய் இந்த சண்முக வீட்டுக்கு போய் இந்த ஆட்சியை பெற்று இந்த வேலுமணியை தலைவராக்கி வேலுமணி செய்த குற்றங்களை எல்லாம் மூடி மறைத்து இது உன்னுடைய ஆட்சியின் பெயரை கெடுத்து விடும் என்று நான் சொல்லுகிறேன். இதுதான் எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் பேசப்படுது, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு எடப்பாடி அவர்களை வந்து பதவியில உட்காத்தி வைக்கணும், அவர் தான் சிஎம் ஆகணும். இது ஒரு முட்டாள்தனமான வாதம். இது ஒரு மந்திரியாக இருந்தவர்கள் மற்றவர்களால் வைக்கின்ற மிக முட்டாள்தனமான வாதம். உண்மையிலேயே அது நடந்தது. திமுக தன்னுடைய கூட்டணியோடு எடப்பாடியை முதலமைச்சராக்கி அவரை ஆதரிப்பது, தாங்கள் வெளியே இருப்பது, ஆட்சியில் பங்கு பெறுவதில்லை என்றால் பங்கு பெறுவதற்கு அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நானும் வருகிறேன், 2 பேரும் பாதி பாதி வைத்துக் கொள்வோம், நீ முதலமைச்சராக இரு என்று சொன்னாலும் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டார். உன்னோடு சேர்வதை என்னுடைய கட்சி அனுமதிக்காது என்று சொல்வார். ஆனால் நான் வெளியே இருந்து உன்னை ஆதரிக்கிறேன், நீ ஆதரி, ஹிட்லர் ஆதரிக்கட்டும், தெருவில் போகிற ஆதரிக்கட்டும், அதை பற்றி எனக்கு உனக்கு என்ன நட்டம்? திமுகவை ஆட்சியில் நிறுத்துவதற்கு முயன்றார் எடப்பாடி, தானும் பதவி பெற நினைத்தார் என்று சொன்னால், முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுக காரனை மந்திரியாக ஆக்கினார், அவனுடைய ஆட்சியில் பங்கு கொடுத்தார் என்று சொன்னால் அது குற்றம். நாம் ஆட்சியில் இருக்க போகிறோம், நாம் மட்டுமே ஆட்சியில் இருக்க போகிறோம், வெளியே இருக்கிறவன் தெருவில் போகிற நாய் ஆதரிக்குது, நரி ஆதரிக்குது, அதை பற்றி உனக்கு என்ன கவலை? ஆட்சி நடத்தும் போது நாம் நம்முடைய கொள்கையின்படி நடத்த போகிறோம், எம்ஜிஆர் வழியில் நடத்த போகிறோம். இதில் வந்து திமுக காரன் ஆதரிச்சா இழப்பு அவனுக்கா நமக்கா? இந்த அறிவு கூட இல்லாமல் நீங்கள்லாம் எப்படி மந்திரியா இருந்தீங்கன்னு கேட்குறேன் நான். இது ஒரு பெரிய குற்றம் போல சொல்கிறாயே. எடப்பாடி முதலமைச்சராக திமுக கம்யூனிஸ்ட் மற்றவர்களெல்லாம் வெளியே இருந்து ஆதரித்து மந்திரியாக இருந்தால் நீங்கள் நினைக்கின்ற சிறந்த திட்டங்களை எல்லாம், அந்த குண்டாறு வைகையாறு காவிரி ஆறு இணைப்பு திட்டம், அப்புறம் குடிமராமத்து திட்டம், 150 நாள் வேலை திட்டம், எல்லாவற்றையும் நிறைவு செய்வதற்கு எடப்பாடிக்கு கிடைத்த வாய்ப்பு, ஒரு விவசாயி மீண்டும் 10 ஆண்டுகள் ஆழ்வதற்கு, மீண்டும் 5 ஆண்டு தொடர்வதற்கு கிடைத்த வாய்ப்பு, அது அதிமுக ஆட்சி மறுபடியும் நிலை பெற்று தன்னுடைய ஆட்சியின் சிறப்பினால் தொடர முடியும். இதை போய் எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா பிஜேபி தானே இவங்களோட கூட்டணியில இருக்கு. அதிமுகல இருந்து இவங்க வெளியில பிஜேபியை விரட்டு, பிஜேபியோட சேர்ந்ததுனால தானே அதிமுக அடியே. அவனும் சேர்ந்து ஆள வருவான். கூட்டணி ஆட்சி என்று விளங்காமல் அமித்ஷாவும் மற்றவர்களும் பேசி அதை பூதாகரமாக ஸ்டாலின் பெருக்கி
பார்த்தீர்களா, அவரும் சேர்ந்துதான் ஆளப்போகிறார், தமிழ்நாட்டுக்குள் பிஜேபியினுடைய ஆட்சி நுழைந்து விடும் என்று சொல்லி அதிமுகவை சேர்த்து தோற்கடித்து விட்டார்கள். எவ்வளவோ சொல்லி பார்த்தார், நான் மட்டும்தான் ஆள்வேன் என்று எடப்பாடி. கேட்கவில்லை மக்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த சொல்லையே மாற்றிக்கொள்ளவில்லை. மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, கூட்டணி ஆட்சி, எங்களுடைய ஆட்சி, இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கப் போகிறது விடாமல் சொல்லி அதிமுகவை ஒழித்து கட்டிவிட்டார்கள். ஆகவே இனிமே எதுக்கு அவனுடைய உறவு? இனிமேல் நீ அரசியல் நடத்துவதற்கே மறுபடியும் அவனுடைய உறவுக்கு போனால் மறுபடியும் நீ தலை தூக்குவது என்பது இந்த பிறப்பில் நடக்கக்கூடிய ஒன்றில்லை. என்ன ஒன்று. ரெண்டாவது, இந்த மண்ணுக்குரிய கட்சி இல்லை பிஜேபி. அதுதான் காங்கிரஸ் கொஞ்சம் தாராள போக்குகளை கையாளும். அவர்களிடம் அந்த தன்மையே கிடையாது. இந்தியை திணிக்கிறேன் என்பார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறேன் என்பார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதல்ல பேச்சுக்குரியது. ஆகவே திமுக காரன் வெளியே இருந்து ஆதரிக்கிறான், பங்கு கேட்கவில்லை. நம்முடைய நோக்கப்படி கொள்கைகளை நிறைவேற்றுவோம், நம்முடைய நோக்கப்படி திட்டங்களை நிறைவேற்றுவோம், நம்ம 5 ஆண்டுகள் ஆள்வோம், நம்முடைய ஆட்சியின் சிறப்பினால் மீண்டும் தனியாக தொடர்வோம். திமுக கிளப்பா, நமக்கு கிளப்பா? இதை எதற்கு குற்றமாக நீ சொல்லுகிறாய்? சண்முகமும் வேலுமணியும் நீ தான் மந்திரியாக போகிறாய். உங்களை விட்டால் வேறு நாதி இல்லையே அவருக்கு மந்திரியாக்குவதற்கு. ஆக்கினே ஆக்கி அவர்களையே திரும்ப திரும்ப சுரண்டுவதற்குத்தானே வழி ஏற்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் கம்யூனிஸ்டுக்காரனும் மற்றவனும் ஒத்து வர மாட்டேன்ட்டான் அதிமுகவை ஆதரிப்பதற்கு. பிஜேபியோடு இருந்தவர்கள். ஆகவே நேற்று தோற்றதற்கும் பிஜேபி தான் காரணம். இப்பொழுது உன்னுடைய ஆட்சி நடைபெற விடாமல் தடுக்கப்பட்டதற்கும் பிஜேபியினுடைய உறவு தான் காரணம். ஐயா, இது மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? இந்த திமுக எத்தனை வருஷமா அவங்க வந்து திமுக இல்லைம்மா, நான் சொல்றது மறுபடியும் அதை விட்டுட்டு நீ வேற ஒன்றுக்கே போற. திமுக கையில் அதிகாரம் இல்லை. புரியுது ஐயா. திமுக தீமையானவன், அவன் கையில் அதிகாரம் இல்லை. நாம் இயல்பான மனிதர்கள், நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது. 5 ஆண்டுகள் நம்முடைய நோக்கப்படி ஆட்சி செய்கிறோம், திட்டங்கள் போடுகிறோம், மக்களுடைய ஆதரவை பெறுகிறோம். அது திமுகவுக்கு இழப்பா, நமக்கு இழப்பா? அதை எனக்கு முதல்ல சொல்லு. அவன் ஆதரவு கூட தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், எதிர்ப்பு தெரிவித்தா தானே உனக்கு இடைஞ்சல். ஆதரவு நாய் கூட தெரிவிக்கட்டும் என்று சொல்கிறேன், நான் நரி கூட தெரிவிக்கட்டும் என்று சொல்கிறேன். அதில் என்ன உனக்கு இடர்பாடு? அது சரியான சிந்தனை இல்லை. இந்த இவர்கள் சும்மா வெட்டியாக அந்த 2 பேரும் சேர்ந்து என்று சொன்னாலே என்ன சேர்ந்து அவன் வெளியே நின்று ஆதரிக்க போகிறேன், என்ன நம்மளோட சேர்ந்து சம்பந்தமாக பண்ணிக்க போகிறேன்? அதெல்லாம் கிடையாது. அதனால் இது ஒரு குற்றமாக சொல்வதே இவர்களுடைய அறியாமை. அவுட் ஆஃப் தர் இக்னரன்ஸ் இவர்கள் இதையெல்லாம் குற்றமாக சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், இப்பொழுது சண்முகம் வீட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள், பிறகு வேலுமணி தலைவர், அதற்கு வேலுமணியை மந்திரியாக ஆக்குவீர்கள், இன்னொரு 5-6 பேரை ஆக்குவீர்கள். அப்புறம் அந்த வழக்குகளை எல்லாம் மூடி விடுவீர்களா? இல்லை அவரை மந்திரியாக வைத்துக்கொண்டே அந்த வழக்குகளெல்லாம் நடத்துவீர்களா? அதை மட்டும் தெளிவுபடுத்தி விட்டால் பிறகு நீங்கள் யாரை ஆதரிப்பதை பற்றியும் எங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. செந்தில் பாலாஜியை ஒரு தீமையை ஸ்டாலின் வளர்த்தது போல நீங்கள் இப்பொழுது வேலுமணியை வளர்ப்பதை பற்றி ஒரு தெளிவை எங்களுக்கு உண்டாக்கி விட்டால் உங்களுடைய ஆட்சி தூய ஆட்சி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது விஜய் அவர் தான் வந்து அந்த இதில் விளக்கம். எதுக்கு போய் சண்முகத்தை பார்க்கிறீர்கள்? ஒரு கட்சியை உடைப்பது என்பதாவது எடப்பாடியிடமே இந்த ஆதரவை கேட்டிருக்கலாம், டேரக்டான்றீங்களா? அது கேட்டிருக்கலாம் அவர். ஆனால் அது எப்படி பங்கு வைத்து கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஒரு கட்சி என்ற முறையில் உங்களுக்கு தேவை இந்த 10 பேர் திமுக ஆதரவிலேயே இப்பொழுது ஆட்சி நின்று விட்டது. இப்பொழுது இது தொடர்ந்து நிற்பதற்கு உங்களுக்கு வேறு ஆதரவு தேவைப்படுகிறது. நீங்கள் காரியங்கள் நடத்துவதற்குள்ளேயே உங்களுக்கு மண்டை மயிறு பிந்து விடும். ஐயா, கடைசியாக எனக்கு இன்னொரு கேள்வி இங்கே இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இங்கே பிளவுபட்டு இப்போ திடீர்னு வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணதே இங்கே டிஎம்கே ஏடிஎம்கேயால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மென்டலி அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு இதில் தான் அல்லாத யாரையும் மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்புறம் இதில் இருந்து கட்சியை ஏற்றுக்கொள்கிறேன். தான் அல்லாத தான் ஆளணும், தான் வசதியாக இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், இதுதான் மனிதன். அப்புறம் அவன் வேறு கட்சியை ஏற்றுக்கொள்வானுக்கும். அதனால் வழி இல்லை என்றால் இப்பொழுது விஜய் தேடுவது போல ஆட்களை தேடி போய் கொண்டிருப்பார்கள். 717 மதுபான கடைகளை இன்னைக்கு வந்து அவர் மூடுறதா உத்தரவு 2 வாரத்தில் உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு சாதனை என்று பேச சிரிப்பார்கள். நான் சொல்கிறேன், 15% கடைகளை நீங்கள் மூடுகிறீர்கள் வைத்துக்கொள்வோம், இல்லை 10% கடைகளை மூடுகிறீர்கள், 90% கடையில் வாங்கிக்கொள்வேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைப்போம். உங்களுக்கு கிட்டத்தில் கடை இல்லாததினால் குடியை விட்டு விடுவார்கள் என்றால் நீங்கள் சொல்வதற்கு நான் அடிமையாக இருக்கிறேன். கிட்டத்தில் கடை இல்லாததினால் குடிப்பதை விட்டு விடுவார்கள், நான் தூரத்தில் வைக்கின்றேன் விட்டு விடுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்வதற்கு நான் கட்டுப்படுகிறேன். இல்லை தேடி போவேன், போதை
அது போதை. அது பெண்டாட்டியை அடிப்பான், பொண்டாட்டியை உதைப்பான், குடும்பத்தை மிதிப்பான், பிள்ளைகளை நாசப்படுத்துவான், எல்லாம் பண்ணுவான். போதை இல்லாமல் இருக்க முடியாது. அது போதை. அது 10 கடையை நீங்கள் குறைத்து விட்டால் போதையின் போக்கு மாறிவிடுமா? கோயிலுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டாம், அது ஒரு புனித தலத்துக்கு பக்கத்தில் குடித்து விட்டாங்க. பேருந்து நிலையம் அது எல்லாரும் செய்யக்கூடியதுதான். இதை ஸ்டாலினும் செய்வார், மிந்தி அவரும் செய்ததாக சொல்லியிருக்கிறார். இது என்ன இது? இதெல்லாம் மூடு, டாஸ்மார்க்கே மூடு, குடியவே மூடு, பெரிய சாதனை என்று சொல். நான் எழுந்து நின்று உனக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன். நீ டாஸ்மார்க்கை மூடு. அவகாசம் கூட சொல்லியிருக்காருங்க. அப்ப அவகாசம் எவ்வளவு காலம் வேணும் என்று கேட்டுவிட்டு மூடுகிறேன் என்றா சொல்லு. அவகாசம் எனக்கு 6 மாதம் வேண்டும், டாஸ்மார்க்கை மூடுகிறேன் என்று சொல்லு. டாஸ்மார்க்கை பற்றியே பேசவில்லையே. சும்மா கோயிலுக்கு பக்கத்தில் கடை இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் கடை இருக்கக்கூடாது, ஸ்டாலின் தான் சொன்னார். அவர்கிட்ட சொன்னாலும் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, எடுத்துருவோம்னு பாரு. இதில் என்ன இருக்குது? இது எது சாதனையோ சாதனையை மட்டும் சொல்லுங்கள். இதை நீ வந்த ஒன்றும் செய்திருக்க வேண்டிய வேலை எவ்வளதோ. என்னுடைய கருத்து, பரந்தூர் விமான நிலையத்தை நீ இல்லாமல் அறிவிக்க போகிறாய் என்று நான் நினைத்தேன். நீ போய் அந்த மக்களுக்காக பேசினாய். 80 கிராமங்கள் அடிபடும், 4000 குடும்பங்கள் அடிபடும், 80 ஏரிகள் அடிபடும், 4000 ஏக்கர் நஞ்சை நிலம் அடிபடும். சுற்றி நிலங்களை ஸ்டாலின் குடும்பம் வாங்கி வைத்திருக்கிறது. விமான நிலையத்தை அறிவித்தால் அதனுடைய விலை ஏறும். விமான நிலையம் வருகின்ற போது 10 மடங்காக ஏறும் என்றெல்லாம் சொல்லி நீயே பேசிவிட்டு வந்து முதல் கையெழுத்து பரந்தூர் விமான நிலையத்தை நான் இடம் மாற்றுவேன் என்று சொல்லுவாய் என்று எதிர்பார்த்தேன். இந்த தூத்துக்குடியில் 13 பேரை கொன்ற இந்த அயோக்கிய போலீஸ் அதிகாரிகள் 17 பேரை குற்ற வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என்று நீதிபதி சொன்னதை நீ நடைமுறைப்படுத்துவாய். ஏனென்றால் போலீஸோடு டைஅப் செய்து கொண்டு ஸ்டாலின் நீ உன் குற்றத்தை செய், நான் என் குற்றத்தை செய்கிறேன், 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வோம் என்கின்ற அந்த ஆட்சியை போக்கி விட்டோம். அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். அந்த 17 பேரையும் தூக்குக்கு போக வேண்டும். 13 அப்பாவி மக்களை முதுகில் சுட்டு கொன்ற அந்த 17 போலீஸ் அதிகாரிகளும் தூக்குக்கு போக வேண்டும். அதை நீ செய்ய போகிறாய் என்று நினைத்தேன். இல்லை, அப்புறம் செய்ய, இன்னும் நேரம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் உடனே செஞ்சால் பரபரத்து போயிடும் இந்த நாடு. போய் நீ போதையை ஒழிப்பேன்றதெல்லாம் சரிதான். அது என்ன, போலீஸுக்கு உத்தரவு போடுவதன் மூலமே செய்ய முடியும். இதற்கு போய் 2வது கையெழுத்து போட வேண்டும் என்று இல்லை, 20வது கையெழுத்து போடலாம். போலீஸை நெருக்கினாலே அதெல்லாம் நிற்கும். நீ தப்பு செய்யாதவனாக இருந்தால் போலீஸ் தப்பு செய்ய மாட்டான். ஐயா, திருமா அவர்கள் அவரே பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட்ல வர சொல்லியிருக்காரு. ஆமாம், திமுக 2 பேருமே என்னை அப்ரோச் பண்ணாங்க. உங்களை இல்லை, அவரை அப்ரோச் தகவல் வந்துச்சுன்னு சொன்னார். அதிமுக அப்ரோச் பண்ணவே இல்லை யாரையும். திமுக தான் அவர் அப்ரோச் பண்ணிச்சு. எங்கள் கூட்டணியோடு வெளியே இருந்து உங்களை ஆதரிக்கிறோம், நீங்கள் ஆளுங்கள், விஜய் ஆள வேண்டாம் என்று சொன்னது திமுக. அதனால் இந்த திமுகவிலிருந்து யார் பேசினால் இது இவருடைய ஆசையா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. அதிமுகவில் யாரும் போய் திருமாவளவனை முதல் மந்திரி ஆக்குகிறேன் என்று பேசவே இல்லை, பேச வேண்டிய தேவையும் இல்லை. அவர்கள் தனி கட்சி வைத்திருக்கிறார்கள், நமக்கு தலைவனே கிடையாது, நாடு ஆளுவதற்கு ஆளே கிடையாது என்று திருமாவளவனிடம் போகின்ற ஆட்கள் அவர்கள் இல்லை. இதெல்லாம் சும்மா ஸ்டாலின் ஆள முடியவில்லை என்றால் எவனாவது ஆளட்டும் என்று இவர்கள் செய்கின்ற வேலையை தவிர அவருக்கு அந்த ஆசையை கிளப்பி விட்டார்கள். கிடந்து அவர் ரொம்ப தடுமாறி விட்டார். இத்தனை வருஷம் கட்சி வச்சு 2 பேரை வைத்து கொண்டு என்றைக்கு நீ முதலமைச்சராவாய்? மாயாவதி மாதிரி வர வேண்டும் இல்லையா? மாயாவதி ஒரு கட்சியை தொடங்கி உத்தரப்பிரதேசத்தில் 2 தடவை முதலமைச்சராக இருந்தார். நீ எப்போ பார்த்தாலும் 2 இடத்திற்கும் ஒரு இடத்திற்கும் ஸ்டாலினை விட்டு வரமாட்டேன், அப்புறம் 2 இடம் தான் உனக்கு வரும். அப்புறம் 2 இடத்தை வைத்துக்கொண்டு எப்படி முதலமைச்சராவது? நான் பிறந்த பிறப்பிற்காக ஆக வேண்டும். என்ன பிறந்த பிறப்பு? இதைத்தான் பிராமணன் சொன்னால் நான் பிறந்த பிறப்புக்கு உயர்ந்தவேன்னு. அப்புறம் இப்போ நீ பிறந்த பிறப்பு அழுத்தப்பட்ட சமூகம் என்கின்ற காரணத்தினால் தூக்கி வைக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு தகுதி இருக்கிறது, அம்பேத்கரை போல் எனக்கு பேரறிவு இருக்கிறது, அரசியல் சாசனம் எழுதுகிற அளவுக்கு அறிவு இருக்கிறது, நான் நாடாண்டால் உங்களை விட சிறப்பாக ஆழ்வேன் என்று சொல் நான் ஒப்புக்கொள்கிறேன். சும்மா எதற்கு பேச வேண்டும்? அதெல்லாம் வெட்டி பேச்சு. சரி, போயிட்டு போகுது. இதெல்லாம் திமுககாரன் கிளப்பி விட்டு எல்லாம் பண்ணி கொண்டே இருப்பேன். அவர்களை கொத்தடிமையாகவே காலமெல்லாம் வைத்துக்கொள்வேன். இந்த 10 பேரும் மீண்டும் அவர்களிடம் இருப்பார்கள். நாட்டு மக்கள் இவ்வளவு வேகமாக மாற்றம் விரும்பி ஸ்டாலினுடைய ஆட்சியை புதைத்த பிறகும் இன்னமும் அந்த கூட்டணியிலே இருக்கிறேன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று பார்த்துக்கொள். இல்லை, அவர் இப்போ சொல்லியிருக்காரு, ஐயா நாங்கள் எங்களோட உயர்மட்ட குழு அந்த ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டிவிகேல ஜாயின் பண்ணுறோமா இல்லையான்றதை பற்றி ஒரு கருத்து நாங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா 10 தலித் அடுத்த வருஷமா இல்லை 10 தலித் மக்கள் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இன்னைக்கு டிவிகேல அதெல்லாம் இருக்கேன், அவங்கள கொண்டாந்துருக்கேன். நீனா பண்ண உன்னை வேங்கவேல் மக்கள் நம்பலையே, நீ வேங்கவேல் மக்களுக்காக பேசலையே, அதுக்கு சரி விடு, முடிஞ்சு போச்சு. ஆகவே நான் என்ன, அதாவது
2 இடம் தான் உனக்கு விதிக்கப்பட்ட இடம். என்றைக்கும் இந்த கூட்டணியிலே இருந்துட்டு போக வேண்டியதான். தலைமைக்கு வருவதற்கும் புதிய திட்டங்கள் சொல்வதற்கும் நம்ம மக்கள் ஒரு கிறிஸ்துவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தயங்காதது போல ஒரு தாழ்த்தப்பட்டவரையும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தயங்க மாட்டார்கள். அந்த பேரறிவை வெளிப்படுத்தினார். இந்த ஆசாபாசங்களை விட்டு முதலமைச்சர்னு சொன்னார்களாம். இவர் விதுவிதுத்து போனாராம். எவன் சொன்னான், எவனோ வீதியில் போகிறவன் சொல்லியிருக்காங்க இவனை முதலமைச்சராகிறேன்னு. ஒன்று சும்மா இருக்க விடாமல் கிளப்பி விடுறாங்க. ஐயா, ரஜினி அவர்கள் ஏர்போர்ட்ல இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிஎம்மா பதவி ஏற்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம கை கூப்பிட்டு போயிட்டாரே சார். போயிட்டாரு. அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டாம்னு நினைத்திருப்பார். இதெல்லாம் எங்க அவர் என்ன மனநிலை, இதெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்ல சொன்னீங்கன்னா நான் இப்படி சொல்கிறேன். அவருடைய மனநிலை என்ன, அவரை பற்றி வைத்திருக்கிற கருத்து என்ன, இந்த ஆட்சியை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்பதையெல்லாம் பொறுத்தது. நீ யாரிடம் சொன்னாலும் வாயால் வாழ்த்து சொல்வது, உள்ளுக்குள்ளேவே ஜாகம்னு நினைக்கிறது, வாயால் வாழ்த்து சொல்வது, இது ஒரு கெட்ட பழக்கம் நம்ம நாட்டில். எல்லாத்துக்கும் வாழ்த்து ரஜினி அவர்கள் தான் வந்து இல்லை, அது மீட் பண்ணி ரஜினிகிட்ட கேட்கணும். ரஜினியினுடைய மனநிலை என்ன என்று ரஜினிக்கு தான் தெரியும். இதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? இது இடம் மாதிரி கேட்கிறேன். எல்லாத்துக்கும் எல்லாரும் பதில் சொல்லுவான். ஒன்று ரஜினி என்ன இருந்தாலும் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டாம், இதை ஒருத்தன் சொல்லுவான். அவர் எதற்கு வாழ்த்து சொல்லணும், இதை ஒருத்தன் சொல்லுவான். இது எல்லாத்தையும் இந்த ஊடகங்களில் அறிவில்லாத எல்லாவற்றையும் நீங்கள் திணிக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப சரி.